துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம் நடுவிலே நன்மைகளை செய்கிறவராய், வல்லமையானவராய், கிருபை உள்ளவராய் வந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து பாட்டினாலே துதித்து தியானித்து செபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நடுவிலே நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, கிருபை உள்ளவராக இருக்கிறபடி நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கங்களையும் கிருபையும் எங்களுக்கு அருளுகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தேவனே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் துர்கமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் மகா பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உருக்கங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களை நடப்பிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் எங்களுக்காக அணிந்து கொண்டிருக்கிற தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையை வஸ்திரமாகவும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு பராக்கிரமம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களில் வீட்டிருக்கிற தேவனே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிற தேவனே, அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, மகத்துவங்களின் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி கபரத நம கர துரபன கரோ சந்தனர கப கதாரபான. ஆவியானவரே, நீர் எத்தனை பெரிய தேவன், மகிமையின் தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயாபரராகிய தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா விதத்திலும் சுகமாக தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீரே மகா பெரிய தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், மகத்துவமான தேவன், மகிமையான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ரேகபோ கரா துரா நகா துரமியா. ஆவியானவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகா இரக்கமுள்ள தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராதாக்கா 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 கேக்குதா? அந்த மைக்கை டச் பண்ணுங்க, அது அரெஸ்ட் ஆயிடும். சத்தம் உங்களுக்கு கேட்கும், உங்க சத்தம் எனக்கு கேட்காது. ஓரி பாக்கரா தீனாமா சந்தானாமா. ராதா சிஸ்டர், உங்க இதுல ஸ்பீக்கருக்கு பக்கத்துல மைக் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை தட்டினீங்கன்னா அது உங்களுக்கு மியூட் ஆயிடும். நான் பேசுறதுதான் கேட்கும், நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. ஓகே, தேங்க்யூ. ரேகபா கரா துராமா சந்தானா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா. என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்திய என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே
நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மீட்பரானவர், மகிமையானவர். மீட்பரானவர், மகிமையானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் நம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் இந்த சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றான். நல்லா கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து அர்த்தசஷ்ட ராஜாவினாலே விடுவிக்கப்பட்ட சிலர் 1496 பேர் எஸ்ரா கூட. ராதாக்கா அந்த மைக்க தொடுங்க, மீட் பண்ணுங்க. அந்த மைக் மாதிரி இருக்கும் பாருங்க, அத தோத்துறங்கா. அந்த மைக் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை தொட்டீங்கன்னா உங்க சத்தம் எனக்கு கேட்காது, ஏன் சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமா, அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்துல மைக் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை தொடுங்க. தொட்டீங்கன்னா சரியாயிடும். ஆமா, இப்படி ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். எஸ்ராவின் தலைமையிலே இவ்வளவு பேர் 1496 பேர் வர்றாங்க. அந்த 96 பேர் அகாவா நதி அண்டையில 3 நாளாக அங்கே காத்திருந்து தங்கியிருந்து காரியங்களை செய்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த காரியங்களை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்படுவதை குறித்து சிந்தித்தோம். கர்த்தருக்கு மன உற்சாகமாய் கொடுப்பதை குறித்தும் உற்சாகமாய் சேவிப்பதை குறித்தும் நேற்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு விழிப்பாய் இருந்து என்று ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. விழிப்பாய் இருந்து, விழிப்பாக நாம் இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் விழிப்பாக இருக்கணும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானவைகள். விழிப்பாய் நாம் இருக்கும்போது நம்மை எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நாம் தப்புவிக்கப்பட்டவர்களாய், தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்களாய், நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்து தேவன் செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது.
ஆகவே இந்த நாளில் முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம், அதுல 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது நாம் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. 2 சம்பவங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. தூங்குகிற நீ விழித்து, இது நார்மலான காரியம். நாம் இரவு தூங்குகிறோம், சமயம் கிடைத்தால் பகல்லையும் தூங்குகிறோம். ஆகவே நாம் தூங்குவது மிக மிக அவசியம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தூக்கம் தேவை. தூங்காவிட்டால் நமக்கு பைத்தியம் பிடித்துவிடும், மென்டல் டிசார்டர் ஆகிவிடுவோம். ஆகவே தூங்க வேண்டும். தூங்கும் போதுதான் நம்முடைய சிறுமூளை, பெருமூளை எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும், அது ரெஸ்ட் எடுக்கும். ஆகவே நமக்கு எப்பவும் தூக்கம் தேவை. ஆனால் இந்த தூக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சோதனைக்காரன் வந்து நம்மை நாசமாக்கி விடாதபடிக்கு நாம் எப்பவும் விழிப்பாயிருப்பது மிக அவசியம். நம்முடைய சரீரம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆத்துமா, அதாவது உணர்வு, ஆத்துமா என்பது உணர்வு, ஆத்துமா என்பது விருப்பம், ஆத்துமா என்பது மனசு, இது எப்பவும் தூங்கக்கூடாது, அது விழித்திருக்க வேண்டும். எப்பவும் எப்படி ஒரு காவலாளி அந்த கம்பெனியை பாதுகாக்கும்படி விழித்திருக்கிறானோ, அதுபோல நம்முடைய உணர்வுகள் விழித்திருக்கணும், நம்முடைய மனசு விழிப்பா இருக்கணும், நம்முடைய விருப்பங்கள் விழிப்பா இருக்கணும், ஆத்மா விழிப்பா இருக்கணும், ஆவியில நம்ம எப்பவும் விழிப்பா இருக்கணும். சரீரத்துக்கு நமக்கு இளைப்பாறுதல் தேவை, தூங்கணும். ஆனா இங்க அவர் சொல்றாரு, நீங்க தூங்குகிற நீங்க விழித்து எழுந்திருங்கன்னு சொல்ற. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப மரித்தோர்னா என்ன? சங்கீதத்துல நம்ம படிக்கலாம், 115வது சங்கீதத்தில கடைசியில மரித்தவர்களும் மௌனத்திலே வாசம் பண்ணவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் என்றால் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தவர்கள் மரித்தவர்கள். இன்னொரு மரித்தவர்கள் இருக்கிறது, ஆண்டவரை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ நான்காவாசிக்கு சபைக்கு போறோம், வர்றோம், கோயிலுக்கு போறோம் சொல்லுவாங்க, இது நான்காவாசி. அப்படிப்பட்ட மரித்தோர், அந்த மரித்தோருக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சங்கீதம் 115:17 சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அல்லேலூயா என்று சங்கீதம் 115:17-18 சொல்லுகிறது. ஆகவே மரித்தவர்கள் என்றால் பிராணன் போய் மரித்தவர்கள். 2வது நடைபெணமாகவே இருக்கிறார்கள், உயிர் இருக்கும், உடல் இருக்கும், எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன் கும்பிடுவாங்க, புறஜாதிகள் போல. இவங்க எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யறாங்களோ இதெல்லாம் செய்வாங்க. வருஷத்துக்கு 1 முறை, 2 முறை, 3 முறை அப்படி செய்வாங்க. சிலர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அடுத்து ஜனவரிக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, அடுத்து ஏதாவது கல்யாண காசியென்னா வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல தாந்தோண்டித்தனமா இருப்பாங்க. அவங்களுக்கும் பெயரும் கிறிஸ்தவர்கள் தான். அப்படி அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விழிப்பாக நாம் இருக்க வேண்டும்.
மரித்தவர்களும் மௌனத்திலேன்னு சொல்லும் போது கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஆண்டவரை துதிக்க முடியாது. அவங்களுக்கு காதுல சத்தம் கேட்கும். சிலருக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் காது எதுவும் கேட்காது. ஆனா சிலருக்கு கேட்கும், ஆனா அவங்களால அசைக்க முடியாது. ஏன்னா நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டுட்டு சிறுமுலை பெருமுலை எல்லாம் பாதிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் அரெஸ்ட் ஆயிட்டதுனால அது மௌனத்திலே வாசம் பண்ணுவாங்க. அது பெராலிஸ் வந்தவங்க, அதாவது ஒன்னும் செய்ய முடியாம அவங்க எல்லா உறுப்புகள்லயும் பாதிப்புகள் வந்து இருக்கிறவங்க, அவங்கதான் மௌனத்திலே வாசம் பண்றவங்க. அவங்கள யாரும் ஒன்னும் செய்யவே முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஏன் அவர் எழுந்திருக்க சொல்றாருன்னா, நாட்கள் பொல்லாதவைகளானதால். ஆகவே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் இல்லாம நடக்கக்கூடாது. ஞானம் உள்ளவர்களைப் போல, ஞானம் இருந்தாலும் அதுல கவனம் தேவை. எப்படி ரோட்ல போகும்போது இங்க வேக தடை இருக்கிறதுன்னு போர்டு வச்சிருந்தோம், வேகமா போய் விழுந்து அடிபட்டு காயப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்குவாங்க. சிலர் மரித்து போகிறதும் உண்டு. ஆகவேதான் இங்க சொல்றாரு, ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய். ஞானம் உள்ளவங்க கூட கவனமாய் நடக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ரொம்ப ரொம்ப கவனமா நடக்கணும். பேச்சுல, வார்த்தையில, பார்வையில, எல்லா சூழ்நிலையிலையும் கவனமாய் நடப்பது அவசியம். 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை சம்பவங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் விழிப்பா இருந்தால் பிரகாசிப்போம். மரித்த சூழ்நிலைகளை விட்டு நாம் எழுந்திருந்தால் பிரகாசிப்போம். கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு பல என்டர்டெயின்மெண்ட்டுகள் நமக்கு இருந்தாலும், ஆனால் நம்முடைய நேரங்களை, நமக்கு கிடைத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் பைபிள் படிங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அது நமக்கு பலனா இருக்கும். அதே சமயத்துல நாம் நடக்கும் போதும் வாகனம் ஓட்டும் போதும் விழிப்பா இருந்து ஆண்டுடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து கொண்டிருப்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள். நேற்று செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் வரும். ஆனா அந்த தேதி வருமா, அந்த காலம் வருமா? வராது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளிகளும் அது ஒரு மகிமையான ஒன்று. எஸ்,
அது சரியா சொல்லணும்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய பாக்கியமான பரிசு அது நமக்கு. அதை நம்ம வீணாக்க கூடாது. அதை நம்ம வீணாக்காம அதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில கை கொண்டு வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நாம் விழிப்பாய் இருப்பது எத்தனை ஆசீர்வாதமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். எங்கேயும் அதே போலதான் சொல்ல. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். அன்பானவர்களே, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு. மற்றவங்க தூங்குவாங்க, அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, தூங்குவாங்க. நம்மளும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆனா நமக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும். நான் ராத்திரி 10 இல்லைன்னா 10:30 படுப்பேன். காலையில 3 மணிக்கு எழுந்திருவேன். பாருங்க, 11, 12, 1, 2, 3 5 மணி நேரம் நான் தூங்குறேன். சில சமயத்துல பகல்ல உட்கார்ந்து எதையாகிலும் சிந்தித்து சில தேவனுடைய பிள்ளைகளுடைய செய்திகளை கேட்டுட்டு சில 1-2 உலக சம்பந்தமான நேற்று டெல்லியில் நடந்த விபத்துகள் போன்ற காரியங்களை முழுமையாக கேட்டு இருப்பேன். அப்படியே சாப்பிட்ட உடனே அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு சோஃபா மேல அப்படியே கையை வச்சு அப்படியே ஒரு கோழி தூக்கம் போடுவேன். அது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட போடுவேன். அந்த மாதிரி நான் நெடுஞ்சான்கடையா படுத்து தூங்குறது இல்லை. ஏன்னா பகல்ல தூங்கிட்டேன்னா நைட்ல எனக்கு ரொம்ப தூக்கம் வராது. அதனால மேக்சிமம் ரொம்ப எவ்வளவு பத்திரமா நடக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமாக நடக்கிறதற்கு என்னை பணித்து கொண்டேன். ஆகவே தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவாங்க. இப்ப நிறைய பேர் ராத்திரியில தூங்குற நேரத்துல மொபைலை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது சின்ன ஒரு காரியம். இந்த மோகன்சி ஐயா அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாடகம் மாதிரி ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நான் பார்த்தேன். ஒரு இளம் பொண்ணு, ஒரு 15 - 18 வயசு இருக்கு. அம்மா அப்பா போன் எடுத்த திட்டுறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம போன் எடுத்துக்கிட்டு போய் கட்டில படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு, வீடு முழுவதும் இருட்டு, போத்தி கொண்டிருக்கிற போர்வையும் இருட்டு, அந்த வெளிச்சத்துல அவளுக்கு இஷ்டமானது எல்லாம் பார்த்து பார்த்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, மணிக்கணக்கில் பார்த்து கடைசியாக அந்த 2 பொண்ணுடைய கண்களும் விழி இழந்து பார்வை இழந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணா ஒன்றும் செய்யவே முடியாது. மற்றவங்க கண்ணெடுத்து வச்சாலும் அந்த கண்ணு சரியா வராதுன்னு சொல்லி டாக்டர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம்தான் சிம்சோனை பத்தி மெசேஜ் வருது. சிம்சோன் தன் கண்களை இழந்தான் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பிரசங்கியா, அவனுடைய கண்களுக்கு பெலிஸ்திய பெண் இன்பமாயிருந்தார், பார்வைக்கு இன்பமாயிருந்தார், அழகாயிருந்தார். நசரேயன் அவன் விரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பெண்களோடு பழகக்கூடாது என்பது நசரேய விரதம். அவங்களோட எந்த உறவும் வைக்கக்கூடாது. இதுதான் நசரேய விரதம். ஆனா அதை மீறி போய் அந்த பெண்ணை கண்டு திருமணம் முடிக்கல.
பிறகு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஒரு வேசி கிட்ட போறான் காசாவில. அதுக்கப்புறம் தெலீலால் என்ற வேசி கிட்ட போறான். அவ எல்லா ரகசியத்தையும் வாங்கிடுறான். கண்களை இழந்து மாவாட்டான்னு சொல்லி சொன்னார். அது 100% உண்மை. நிறைய பிள்ளைங்க நேரங்களை தூங்குறதுக்கு இடம் கொடுக்காம அப்படி. ஆனா கம்பெனிக்கு போவாங்க, நைட் டியூட்டி செய்வாங்க. பிரதர் ஆண்டனி எல்லாம் வேலைக்கு போறாங்க, நைட் டியூட்டி போறாங்க. அவங்க விழிப்பா இருப்பாங்க, பகல்ல தூங்குவாங்க. அந்த வேலைக்கு போற சம்பவம். ஆனா பொதுவா ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? மற்றவர்கள் தூங்குகிறது போல. சிலர் பாத்தீங்கன்னா எப்பவுமே தூங்கினே இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க, சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க. ஆனா முக்கியமான நேரங்கள்ல அவங்க எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. தூங்குற நேரத்துல அழகா தூங்கணும். அதுக்கப்புறம் எழுந்து அதிகாலையில 5 to 6 இல்ல 4 to 5 ஆண்டவருக்கு ஒதுக்கணும். ரெகுலாரிட்டியா அதை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் போது காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் நம்ம மேல புதியவைகளாயிருக்கும். நேற்று கிருபை வேற, இன்னைக்கு கிருபை வேற. ஒரே கிருபை நாளுக்கு நாள் வித்தியாசப்படும். கிருபை தான் பேரு. ஆனா எந்த நாளுக்குரிய கிருபைய ஆண்டவர் தந்து நடத்துவதற்கு காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், பழையவைகள் அல்ல, புதியவைகள். ஆகவே இந்த அழகா சொல்றாரு, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். ஆனா இப்ப பகல்லையே வெறி கொள்றான். பெத்த பேரு இருக்கும், ஆனா பகல்லையே வெறி கொள்றான். பகல்ல வெறி கொள்வாங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமும், நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, பகலுக்குரியவர்கள். நம்ம இரவுக்குரியவர்கள் அல்ல, பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு, என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். நாம் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஆகவே நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்று பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு 1 நிருபம் 5 அதிகாரம் 6 10 வரைக்கும் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் விழிப்பா இருந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வோம். ஆகவே விழிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நாம் விழிப்பா இருக்கும்போது நமக்கு மிகுந்த நன்மைகள் இருக்கிறது. தூங்கும் போது அந்த ராத்திரியில தூங்கணும். ஆனா சிலர் பகலெல்லாம் தூங்கிடுவாங்க, ராத்திரில தூங்க மாட்டாங்க. பகல்ல நீங்க 1 மணி நேரம் தூங்குற தூக்கம் ராத்திரியில 2 மணி நேரம் தூங்குறதுக்கு சமானம் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அறிவியல் சொல்லுது. ஆகவே நீ பகல்ல தூங்கிட்டேன்னா ராத்திரில தூங்க மாட்டேன். மேக்சிமம் நம் சரீரம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கணும், ஏதோ ஒரு காரியம் நடப்பிச்சு கொண்டே இருக்கணும். அது நியாயமானதாக இருக்கணும், அது யோக்கியமுள்ளதா இருக்கணும், அது எனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமானதா இருக்கணும். அப்படியே சிலர் காக்கா சுத்துற மாதிரி சுத்துவாங்க. ஏன் காக்காவை ஒப்பிடுறேன்னா, அந்த கான்னு கத்திக்கிட்டு சுத்திக்கிட்டே கிடக்கும், ஒரு இடத்துல நிக்காது. அப்படி காகத்தை போல வாழ்க்கை வாழக்கூடாது, புறாவை போல வாழ. அது எப்பவும் தூங்கினே இருந்தாலும் அது வயிற்றுல இருந்து ஒரு சத்தம் கொர்ரு கொர்ரு கொர்ருன்னு வந்துனே இருக்கு. வயிற்றுல முட்டைங்க இருந்தாலும் சத்தம் வரும்.
அது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சாலும் அந்த சத்தம் வரும். அப்படி அதனுடைய கண்கள் எப்பவும் பாத்தீங்கன்னா நீர் தழுமினது போலவே இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய கண்கள் புறா கண்களை போல இருக்கும். நம்முடைய பார்வை கழுகு பார்வையா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய பார்வையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக போகும். ஆகவே நம்ம விழித்திருக்கணும். இப்போ மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். அங்கே யோவான் பத்மு தீவில கண்ட தரிசனங்களையும் ஆண்டுடைய மகத்துவங்களையும் நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லுது பாருங்க. 2வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சர்தை சபைக்கு இங்கே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். சர்தை சபைக்கு சொல்லுகிறார். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைகொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சர்தை சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து. நம்ம ஸ்திரப்படுத்தணும். சாகிறதற்கு ஏதுவானவைகளை எல்லாம் நாம் சரியா புரிஞ்சுக்கணும். ஆகவே விழித்து கொண்டிருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில ஸ்திரப்பட்டவர்களாயிருப்போம். ஆகவே நாம் ஸ்திரப்படணும். எதுல ஸ்திரப்படணும்? எபிரேயர்ல வாசிக்கும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எடுத்தீங்கன்னா வாசிங்க. எபிரேயர் 13:9. ஆமா, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சிலர் பாருங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் பெங்களூருக்கு போயிருந்தப்ப பார்த்தேன், அவங்க சாப்பாட்டுக்கு நல்ல செலவு பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம், சாப்பிடணும். ஆனா அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில மிச்சமா இருந்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு மிச்சப்படுத்துற சோறு
வருஷத்துல கணக்கு போட்டா ஏறக்குறைய 13.5 கிலோ வேஸ்ட் பண்றோமா ஒரு வருஷத்துக்கு. இது எப்ப நான் கேள்விப்பட்டேன்னா அப்பத்துல இருந்து என்னை மாத்திக்கிட்டு. அதே மாதிரி 1983 வருஷம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி 14ஆம் தேதி 14ஆம் தேதி நான் ஈர துணியை வயிற்றுல சுத்தி படுத்து, ராத்திரி நள்ளிரவு 12:30 மணி இருக்கும், தூக்கம் வரல, பசி. அந்த ஈர துணியை சுத்தி படுத்த உடனே அந்த வயிறு இழுத்து பிடிச்சுக்கிச்சு. பசி எடுக்கல, பசி இருந்தது ஆனா தெரியல. அப்படியே லைட்டா தூங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஒரு காட்சி எனக்கு முன்னாலே வருது. எல்லாம் இங்க இருந்து திருப்பதிக்கு போறாங்க ஏழுமலையான தரிசிக்கிறது. ஆனா அந்த போட்டோல எப்படி இருக்குதோ அதே போல ஒரு உருவம் எனக்கு முன்னால வந்து நிக்குது. கண்ணை மூடிக்கின்னு பார்க்கல, கண்ணை திறந்து பார்க்கிறேன். அது சின்ன கண்ணுங்க, யானை கண்ணு மாதிரி. சொல்லுது, நீ குல దేవుడు அப்படின்னா நான் உன்னுடைய குல தெய்வம். నన్ను స్మరించక యేసుని స్మరించావంటే నిన్ను బిచ్చగాడుగా చేస్తా. அது சொல்லிச்சு. என்னை தொழுது கொள்ளாம இந்த இயேசுவை நீ தொழுது கொண்டியன்னா உன்னை பிச்சைக்காரனா ஆக்குது. முகமுகமா பேசுறேன். அப்ப நான் சொன்னேன், நீ வாங்கின கடனையே திருப்ப செலுத்தாம உலகத்தையே வஞ்சிச்சுனுங்கிற, நீ எனக்கு என்ன நன்மை செய்ய போற? அப்படியே சொன்னேன். నువ్వు తీసిన అప్పునే తిరిగి కట్టలేకుండా వడ్డీనే కడుతున్నావు, లోకాన్నంతా నాశనం చేస్తున్నావు, నాకేం నువ్వు చేసినావు, நீ எனக்கு என்ன செஞ்ச? அப்புறம் நான் சொன்னேன், నా ప్రభువు యేసుక్రీస్తు నా కొరకు సిలువలో వేలాడి రక్తాన్ని సిందించి నా పాపానంతా క్షమించి నన్ను రక్షించాడు. నీ వల్ల నాకేం లేదు కాబట్టి నిన్ను నేను స్మరించను, நீ வெள்ள இந்தி చూసుకో, நான் உன்னை தொழுது கொள்ள மாட்டேன், உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, தைரியமா சொன்னேன். ஒரு 15 அடி தூரம் அப்படியே உடனே நான் முழங்கால் படிட்டுட்டேன். உடனே சொன்னேன், தெளிவா சொன்னேன், నేను అన్నము ఆహారం వల్ల బ్రతుకువాడు కాదు కానీ దేవుని వాక్యం వల్ల బ్రతుకువాడు. நான் சாப்பாட்டினாலேயோ தண்ணினாலேயோ வாழுகிறவன் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே வாழ்கிறவர், பைபிளாலே வாழ்கிறவர். தெளிவா சொன்னேன். அப்பாலே போ சாத்தானே, தைரியமா சொன்னேன். ஒரு 15 அடி தூரம் போயிட்டு வாசல்ல இருந்து சொல்லுது, தெரு தெருவா உன்னை பிச்சை எடுக்க வைப்பேன். அந்த சந்தர்ப்பங்கள் வந்தது, நான் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். நல்லா நீங்க கவனிங்க. ஆரோன் 3 மாதம் கர்ப்பம். உடனே அதை கருக்கழிப்பு செய்ய வேண்டும், உடம்புக்கு ஆகாதுன்னு நான் என் மனைவியை சென்னைக்கு அனுப்பிட்டேன். அவங்க போய் டாக்டரை செக் பண்ணாங்க. குழந்தை நல்லா கவர் ஆகிட்டு இருக்குது, குழந்தை பிறந்துட்ட பிறகு நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, கருத்தடை செஞ்சிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு அனுப்புன அன்னைக்கு காலையில 9 மணிக்கு என் கையில வருகை தூதன் பத்திரிகை, அருமையான ஐயா தேவதாசன் நாகர்கோயிலிருந்து மாசம் மாசம் எனக்கு வரும். அந்த பத்திரிகைய பிரிச்சு படிக்கிறேன். அதாவது கருக்கலைப்பு சிசு கொலை அந்த தலைப்பில் அந்த செய்தி இருந்தது. படிச்சுட்டு அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கதறி 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 அழுத. ஆண்டவர் சாயங்காலம் 5 மணிக்கு பாஸ்டம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, 5வது மாசம் சைக்கிள் நான் ரிப்பேர் பண்ணி 300 ரூபாய் செலவு பண்ணி சைக்கிளை ரிப்பேர் பண்ணி ஊழியத்துக்கு போறேன். வெங்கடாபுரம்னு ஒரு கிராமத்தை தாண்டினேன். ஒரு சின்ன குழிதான், ஒரு கை உள்ளங்கை அளவு குழியில சைக்கிள் இறங்கும்போது பின்னால வீல் முறிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, டைட்டஸ், உடனே வீட்டுக்கு போ. அந்த சத்தத்தை கேட்ட உடனே
அந்த சைக்கிளை தோல் மேல எடுத்துக்கிட்டு ஒரு பர்லாங் தூரம் நடந்து வந்து அங்கிருந்த ஒருத்தர் ரெடியார் வீட்டாண்ட வச்சுட்டு, నేను ఇప్పుడు వెళ్ళి వస్తానండి, సైకిల్ ఇక్కడనే ఉన్నాయండి, சைக்கிள் இங்கேயே இருக்கட்டும் வச்சுட்டு நிக்கிறேன். ஆண்டவரே நான் போகணும். அப்போ சின்னோடான்னு ஒரு பேர் உள்ளவன், நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல அவன் வயல் நிலம், அவன் வந்தான். కై కాటినాయి. ఏమన్నా ఇక్కడ ఉండావు? ఏం లేదు, సైకిల్ వీలు అట్లే విరిగిపోయింది, నేను వెంటనే ఇంటికి వెళ్ళాలా చిన్నోడా அப்படின்னு. வானா அப்படின்னு திருப்பி என்னை கூட்டின வீட்டாண்ட விடுறான். எங்க வீட்டாண்ட ஒரு 200 பேருக்கு மேல ஜனங்க அப்படியே குவிஞ்சிட்டான். பாஸ்டர்மா கத்துறாங்க, ஐயோ ஐயோன்னு பிரசவ வேதனை மாதிரி. உள்ள நுழையிறேன், எல்லாரும் சொல்றாங்க ఏసన్న వచ్చేసినాడు, ఏసన్న వచ్చేసినాడు, ఏసన్న వచ్చేసినాడు. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா அங்க ஏசன்னா தான் கூப்பிடுவாங்க. உள்ள போனேன். போய் ஆண்டவரே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஜெபம் பண்றேன், ஸ்தோத்திரம் அப்படி சொல்றேன். அவ வயிற்று மேல பிசாசுடைய கை வச்சு வயிற்று அப்படியே கசக்குது. உடனே ஜெபனை எடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானை எடுவன் கைய சொல்லிட்டு அந்த வயிற்று மேல அந்த எண்ணெயை தடவின முடிஞ்ச உடனே அமைதி ஆயிட்டாங்க. உடனே அங்க சுக்கு, பனவெல்லம், ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு சூடா ஒரு டம்ளர் நிறைய கொடுத்தேன். வெளியே வந்து பாக்குறேன், எல்லாரும் அங்க இன்னொரு பிரதாபன் ஒரு நாயுடு, அவரு வைக்கோல்லாம் போட்டு டிராக்டர் எல்லாம் கொண்டாந்து வீட்டாண்ட நிறுத்திட்டார். அப்போ இவங்க வசூல் பண்ணிருக்கிறாங்க, 5, 2, 3 சொல்லி ஏறக்குறைய ஒரு 1200 ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறாங்க இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது. அவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, இதை நீங்க வச்சுக்கங்க உங்க செலவுக்கு. இல்ல, எங்க ஆண்டவர் பிச்சைக்கார ஆண்டவர் கிடையாது, எங்க ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர்னு சொன்னேன். அவர் எங்க ஆண்டவர் பிச்சை எடுக்க விட மாட்டார். ஏன்னா எனக்கு பைபிள்ல என்ன ரொம்ப வைராக்கியமா நடத்தி கொண்டு வந்த வார்த்தை, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. அப்படியே அப்படியே அழுதுட்டு நான் சொன்னேன், எங்க మా యేసుక్రీస్తు బిచ్చగాడు కాదు, ఆయన అందరినీ పోషించేవాడు, ఆయన అందరికీ సహాయం చేసేవాడు. కాబట్టి ఈ డబ్బు నాకు వద్దు, లేదన్నా మీరు పెట్టుకోండి అన్నా, మీ గుడిలో போய் ఇచ్చేయండి, உங்க கோயில்ல கொண்டு போய் கொடுத்துருங்க, இந்த காசு எனக்கு வேண்டாம். அப்படி சில சந்தர்ப்பங்கள், நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி வந்தது. ஆனா ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் என்னை ஏசம் கேட்க விடல, பிச்சை எடுக்க விடல, கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றார். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நடத்துவார். அந்த நாட்கள்ல நினைக்கும் போது என்னைக்கும் என் கண்கள் குளங்களாக மாறும். அதே மாதிரி ஆண்டவர் வீட்டுக்கு வீடு போக கூடாதுன்னு சொன்ன, அதனால்தான் நான் யார் வீட்டுக்கும் எந்த தேவைக்கும் நான் போய் கேட்கறது இல்லை, நிக்கிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விழிப்பா இருக்கணும். சாவுக்கு ஏதுவானவைகளை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி நம்முடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்தணும். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. நம்முடைய வலது ஆரிக்கல் கிருபையினாலே ஸ்திரப்படணும், நம்முடைய இடது ஆரிக்கல் கிருபையினாலே ஸ்திரப்படணும், நம்முடைய வலது வென்றிக்கல் கிருபையினாலே ஸ்திரப்படணும், இடது வென்றிக்கல் கிருபையினாலே ஸ்திரப்படணும். நம்முடைய வாழ்க்கை கிருபையினாலே ஸ்திரப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எங்கேயும் நம்மளை தாழ்வா விடவே மாட்டார், குறைவா விடவே மாட்டார். அவர் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில
கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விழிப்பாயிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே எச்சரிக்கையாயிருப்போம், விழிப்பாயிருப்போம், வேதத்தை படிப்போம், ஜெபிப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு என்னது தேவை என்று நம்முடைய அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கொடுப்பார். ஆகவே நம்ம விழிப்பா இருக்கணும். எங்கேதான் எங்க குமார் சார் வீடு, நம்ம டேனி, அதாவது எங்க மச்சனை டேனி வெஸ்லி அவங்க அப்பா வீடு எல்லாம் இருக்குது. யாருக்கிட்டையும் போய் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். எப்பாவது கை மாத்தல ஒருத்தர் 2 பேர்கிட்ட கேட்பேன். சில நேரம் உடனே கொடுக்க முடியாது, காலதாமதமானாலும் கொடுத்து முடிச்சிருவேன். ஏன்னா ஒரு காசும் திரும்ப வச்சு கொள்ளக்கூடாதான். நியாய தீர்ப்பு நாள்ல அதை செலுத்தி முடியாவிட்டால் நமக்கு நித்தியத்துல இடம் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆகவே நம்ம விழிப்பா இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை வாழணும். அதற்கான கிருபை இந்த காலை வேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் விழிப்பாக இருப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய நாமத்துக்காக வாழ்வோம். இந்த கிருபையை நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியாக ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எனக்கு ஜீவன் சுவத்தி கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சப்பா, இந்த நாள்ல கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த இடைப்பட்ட ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தூங்காமல் விழித்திருந்து ஆண்டவரே சப்பா உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 மணி நேரம் கூட ஆண்டவரே விழித்திருக்க முடியாதா என்று, ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவரே சப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே இந்த காரியங்கள்ல ஆண்டவரே சப்பா நாங்கள் தொய்ந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சோம்பேறி நிமித்தமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாம்சீக ஆண்டவரே காரியங்கள் நிமித்தமுமாய் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சப்பா தூங்கி கொண்டே இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று ஆண்டவரே சப்பா சோம்பேறித்தனத்துக்குள்ளான காரியங்கள் எங்களிடத்துல காணப்படுகிறது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சோம்பலினான காரியங்கள் எங்களுடைய ஆண்டவரே சப்பா எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆண்டவரை நீங்க எடுத்து போடும்படியாய் கூட செபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள் ஆண்டவரே அதிகாலையில ஜெபம் நடக்கிறது கர்த்தாவே. அநேகர் கலந்து கொள்கிறது இல்லை ஆண்டவரை. விழுத்திருந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் இந்த வேலையில ஆண்டவரை நீங்க எழுப்பி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா உங்களுடைய சிந்தனையில நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சப்பா இருதயத்தில் ஆண்டவரே சப்பா அநேக காரியங்களுக்கு ஆண்டவரை வைராக்கியமாய் விழுத்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே சப்பா உடைய சமூகத்துல ஆண்டவரை விழுத்திருக்க ஆண்டவரை சப்பா கூடாது இருக்கிறது கர்த்தாவே. இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட இருந்து ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே சப்பா வாலிப பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சப்பா நாங்கள் விழித்திருக்காமல் தூங்கி கொண்டிருந்தால் ஆண்டவரே சப்பா உடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விழுத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை விழுத்திருந்து ஆண்டவரை சப்பா அநேக காரியங்களுக்காக ஆண்டவரை சப்பா ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஆண்டவரை கிருபையை ஆண்டவரை சப்பா எங்க சபையில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. இந்த கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரை சப்பா எங்களுடைய கிரியைகள்ல நாங்கள் காட்ட இந்த தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்க அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒவ்வொரு பகுதியில எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்றாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல புல்மாவால கொண்ட மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. மக்களை திசை திருப்பி ஜனங்களை அரசாங்கம் பக்கமாக செவி கொடுக்காதபடிக்கு தடை செய்யும்படியான
எத்தனையோ தகுடு தத்தங்கள் நாட்டிலே நடக்கிறது. இவை எல்லாவற்றிலும் நம்முடைய நாட்டை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில இந்த 41 பேர் இறந்ததுக்கு அந்த மத்திய அரசாங்கம், அதாவது யூனியன் கவர்மெண்ட்ல சார்ந்திருக்கிற எல்லாரும் பயங்கரமா பேசினாங்க. அது அரசாங்கத்தினுடைய தவறு, ஒரு தனி மனுஷனுடைய தவறு இல்லைன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அதுல பத்திரிகையில மணி என்கிற ஒரு பத்திரிகை நிருபர் இருக்கிறார். அவரு எந்த பக்கம் எப்படி சாய்கிறார்னே தெரியாது. இப்படி ஒவ்வொரு பத்திரிகைகளும் நேற்றைய தினத்துல ஒரே ஒரு நியூஸ் சேனல்ல கூட ஒரு தெளிவா கண்டனம் பண்ணி கடிஞ்சு ஒத்தரும் பதில் சொல்லவே இல்லை. அப்படியே பயந்து இருக்கிறான், விலை போய் இருக்கிறான். இப்படிதானே மக்களுக்கு ஒரு விழிப்பை உண்டு பண்ணுகிற, மக்களுக்கு தேவையான செய்திகளை பரப்புகிற ஊடகங்களாக அந்த தேசத்தில் இருக்கிற ஊடகங்கள் மாற வேண்டும். தைரியமாக, அப்ப கூட அரசாங்கத்துக்கு சப்பக்கட்டு கட்டிதான் சில ஊடகங்கள் பேசுதே தவிர அந்த தவிர ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல எது நடந்தாலும், அவங்க ஆளாத மாநிலங்கள் எது நடந்தாலும் உடனே அவங்க சொல்றது சட்டம் ஒழுங்கில்லை, சட்டம் ஒழுங்கில்லை. இப்போ டெல்லியில அவங்கதான் மத்தியிலையும் இருக்கிறாங்க, மாநிலத்தில ஆட்சி செய்யறாங்க. ஆனா அங்க மாத்திரம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? இப்படி மக்களை அப்படியே மழுப்பி திசை திருப்பி இந்த ஊடகங்களும் யூடியூபர்களும் இப்படி அநேக காரியங்கள் அநியாயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் போர்வையில விவாத மேடைகள்ல பேசுறாங்க. கேட்கறதுக்கே சிலதெல்லாம் அருவருப்பா இருக்கும். அவ்வளவு கேவலமா நடந்து கொள்றாங்க. இந்த ஊடகத்துறையை ஆண்டவர் கையில் எடுக்கணும், ஆண்டவர் நீதியை சரி கட்டணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட எலெக்ஷன் டைம்ல, நாளைக்கு பீகார்ல எலெக்ஷனா இன்னைக்கு பாம்பு வெடிக்குது, எப்படின்னு தெரியாது, ஆனா வெடிக்குது. இப்படி பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. அதெல்லாம் கர்த்தர் மாத்தணும். அந்த உண்மை முகம் வெளியே வரணும். இதுவே அயல் நாடா இருந்தா அவங்க ராஜினாமா பண்ணிருப்பாங்க. உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிருப்பாரு, பாதுகாப்பு அமைச்சர் ராஜினாமா பண்ணிருப்பார், ஏன் பிரதமரே ராஜினாமா பண்ணிருப்பார். ஆகவே இந்த கையாளாக தனத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் இந்த பத்திரிகையில் இருக்கிற கைசாடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுகிற பத்திரிகைகளாக, உண்மையை பேசுகிற பத்திரிகைகளாக, இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா, இதுவே பாண்டிச்சேரியில நடந்திருந்தா, இதுவே கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே நடந்திருந்தா பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஊடகங்கள்ல ஒரு நியாயமற்ற நிலைமை இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும். அதற்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக வேண்டிய ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே, விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்தை பிரதமர்களையும் ஆண்டவரே இது ஆளுகை செய்கின்ற மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஊடகங்கள் தகப்பனே, தவறான கருத்துகளும் தவறான வார்த்தைகளையும் ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே அரசியல் சம்பந்தமானது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு காரியங்களும் ஆண்டவரே டிவியிலையும் எல்லாத்தையுமே பரப்பி அதனால ஆண்டவரே மக்கள் மத்தியில ஒரு நல்லதான ஒரு கன்ஃபியூஷனை ஆண்டவரே செய்கிறாங்களே தவிர ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும்படியான காரியங்கள் செய்வதில்லை ஆண்டவரே. ஆகையினால தகப்பனே இந்த ஊடகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மனசாட்சி உள்ளவராக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி கரெக்டான மெசேஜஸ் ஒருத்தருக்கும் ஆண்டவரே ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த மத்திய அரசானது ஆண்டவரே எல்லாமே ஃபுல்லா தகப்பனே பார்ஷியாலிட்டி ஆண்டவரே, அந்த பார்ஷியாலிட்டி அவற்றையும் எடுத்து போடுவீங்க ஆண்டவரே. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரையும் ஆண்டவரே மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே தகப்பனே வெளிநாட்டுகளில் ஆண்டவரே ஒரு காரியம் நடக்கும் போது பிரதமர்களும் அந்த உள்துறை அமைச்சர்களும் ஆண்டவர் எல்லாரும் டிசைன் பண்றாங்களோ அந்த மாதிரியான ஆவி அந்த அவங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ஊடகங்கள் ஆண்டவரே இவங்க செஞ்சது தவறு, இதுதான் தவறு, இதான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல அழித்து ஆண்டவரே அவங்களுக்கு தெரியப்பட்டவராக
கிருபையை நீர் அவங்களுக்கு பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லாம் தெளிவாக ஆண்டவரே தெரியப்படுத்தும் தைரியமுள்ள மனுஷர்கள் ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊடகங்கள் நாளாண்டவர் அநேக காரியங்கள் ஆண்டவர் ஒரு சிறு தவறானது பெரிய தவறாக காணப்படுகிறது, ஒரு பெரிய தவறானது சிறு தவறாக மழுப்பப்பட்டு காணப்படுகிறது. எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. அவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்திய தாரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆண்டவரே இருக்கிற ஒருத்தரையும் நீர் மாற்ற வேண்டுமா, ஒருத்தருக்கும் நல்ல மனசை கொடுத்து தேவ ஆவியானவர் இடைப்பட்டு தகப்பனே எங்க மாநிலத்துல எஸ்பெஷலி சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டும் ஆய்ச்சிவிக்கிறேன். ஒரு தரப்பட்ச மாகாண்டவரே ஒரு கண்ணல வெண்ணையும் ஒரு கண்ணல சுண்ணாம்புன்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற அந்த மத்திய அரசாண்டவரே நீர் எடுத்து போட வேண்டும் ஆய்ச்சிவிக்கிறேன். ஆண்டவரே எப்படியாவது பிரதமரோட நீர் பேச வேண்டுமா, உள்துறை அமைச்சரோட பேச வேண்டும், ஊடகங்களோட கூட பேச வேண்டும் ஆண்டவரே. ஊடகங்கள்ல நிறைய பேர் ஆண்டவரே தைரியமாக பேசக்கூடிய ஆவியை நீர் கொடுத்து தகப்பனே அப்படியே நீர் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல தெளிவான ஒரு காரியங்களை மட்டும், உண்மையான காரியங்களை மட்டும் ஒளிபரப்புறவராக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா ஊடகங்களும் நீர் கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு நீதியும் நியாயத்தையும் சரிகட்ட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. நீர் எப்படியே செய்து இந்த ஊடகத்திலிருந்தும் நல்ல ஒரு காரியங்களை வெளிவடவும் அதே மாதிரி தகப்பனே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பிரதான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆய்ச்சபி. எல்லா காரியங்களும் பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதி துதி கன மகிமை யாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் எதிர்கட்சி அமைச்சர்களையும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தரும்படியாக, ஒவ்வொரு எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மக்களுக்கு உண்மையான சேவை செய்யத்தக்கதான கிருபைகளை தரும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இந்தியாவிலே அதாவது நியூஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், அதுதான் நியூஸ். அந்த செய்தி சேனல் இந்தியாவினுடைய அதாவது ஒரு நாட்டினுடைய 4வது ஒரு ஆளுமையாக இந்த பத்திரிகை துறை இருக்கிறது. அதுல நேர்மையாக உண்மையானவர்களாக நியாயத்தை பேசியுள்ளாக ஒவ்வொருவரும் விளங்கும்படி கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சில பிராமண பத்திரிகைகள் தாறுமாறாக எழுதுறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். அவர்களையும் உண்மை உள்ளவர்களாக உண்மையானதையே செய்யுள்ளா இருக்க கிருபை தரும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போல அநேக ஊழியக்காரங்களுக்கு சபை இல்ல, வாடகையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொந்த சபைகளை தரணும். பல ஸ்ட்ரகிள்ஸை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வரும்போதும் இந்த வாரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பயத்தோட வந்துதான் ஊழியத்தை செய்யறாங்க. சில ஊழியக்காரங்க பேசும்போது உங்களுக்கு என்னையா உங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது, நேற்று ஒரு பாஸ்டர் பேசுற ரொம்ப எனக்கு அழ வந்துடுச்சு, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல ஐயா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் தெளிவா சொன்னேன், நீங்க உங்க பேர்ல ஐடி பண்ணுங்க, உங்க மனைவி பேர்ல ஐடி பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சொந்த நிலம் இருந்து அதன் பேர்ல லோன் வாங்கணும்னா இது உங்களுக்கு பிரயோஜனப்படுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுத்தேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட ஒரு பொறுப்பு இல்லாம அக்கறை இல்லாம ஏதோ வந்தது சாப்பிட்றோம் போறோம் அப்படி இல்லாம அரசாங்கத்துக்கும் உண்மையா இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தங்களுடைய வரவு செலவுகளை எழுதணும். அப்படிப்பட்டவர்களாக ஊழியர்கள் மாறணும். எல்லாவற்றுக்காக நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இடம் வாங்கி போட்டு கட்ட முடியாதிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரல சபைகளை கட்டி கர்த்தரை ஆராதிக்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் சொந்த இடத்துல சபை கட்டுறதற்கு நோ அப்ஜெக்ஷன் சொல்லி அவங்க தானா முன் வந்து அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்காக கர்த்தர் கிரியை செய்யும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம்
வரைக்கும் கமர்ஷியல் லைனுக்காக பணம் கட்டி இருக்கிறோம். இன்னும் அது வரல. மீட்ரு வந்தவொடனே உங்களுக்கு வரும் பாஸ்டர்ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது சீக்கிரமா நம்ம சபைக்கு வாங்கணும். ஏன்னா 3 பேஸ் வாங்கினாதான் நம்ம ஏசிய தாராளமா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா சிங்கிள் பேஸ்னா மீட்ரு எரிஞ்சிட்டா அதுக்கு ஃபைன் போடுவாங்களாம். எவ்வளவு அதிகமா வந்ததோ அதெல்லாம் கணக்கு வச்சு மீட்ரு வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் என்னவோ அதை போட்டு தீட்டு வாங்கலாம். லட்சக்கணக்கில் போயிடுமா. அந்த நிலையில இல்லாம தான் அந்த எலக்ட்ரிஷியன் சொன்னாரு, ஒரு ஏசி முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் கூலான பிறகு நீங்க ஃபேன்களை போட்டு யூஸ் பண்ணுங்க, மீட்ரு வர்ற வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல அந்த மீட்ரு நமக்கு கிடைக்க செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நமக்கு சர்ச்சுக்கு டிவி வாங்கணும், ஒரு ப்ரொஜெக்டர் அதாவது ஒரு வீடியோ கேமரா நமக்கு இருக்கணும். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கணும். அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். நம்முடைய இந்த வாட்ஸ்அப் குழுவில நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை பேரும் 63 பேர் இதுல மிங்கில் ஆயிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் காலையில நம்மோடு சபத்துல உட்கார்ந்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த விழிப்பை அவங்களுக்கு தரணும். அதே போலவே பேஸ்புக் வழியா தினந்தோறும் செய்திகளை அனுப்புறோம். ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஊழியத்தின் தேவைகள், எங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆகவே ஆண்டவர் குடும்ப தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திச்சாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா என்கிட்ட வர்ற காசுகள் எல்லாம் அந்த வேலைக்கு தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று கூட ஆலோ பிளாக் கொண்டு வந்து 150 கல் இறக்கி இருக்கிறோம் சில கட்டுமான பணிகள் செய்ய. நான் இன்னைக்கு முன்னாடி வந்து அந்த அந்த பிரேவர் பிளாக் ஏதோ சொல்றாங்க, அதை கொண்டு அது வர்றாங்க. அவங்க வந்து அளவு எடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 சதுரத்துக்கு அதை வாங்குறோம். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கீழே பதிஞ்சிருப்பாங்க அந்த சிமெண்ட் கல், அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துல 57 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சர்ச்சுன்னு சொன்னோன்னு 55 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அவங்களே வந்து எல்லாத்தையும் அளந்து அவங்களே ஃபிட் பண்ணிட்டு போறாங்க. இதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் எல்லாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய காரியங்கள்ல பெரிய காரியங்களை செய்யணும். இந்த வருஷத்துல எப்படியாவது நம்முடைய சபையில உடன் ஊழியர்களுக்கு உடுப்புகளை கொடுக்கணும். அதுக்கான பண தேவையெல்லாம் சந்திக்கணும். குறைஞ்சது நமக்கு ஒரு 50,000 ரூபாய் கிட்ட ஆகும். அதே மாதிரி கிராமங்கள்ல நிறைய பேருக்கு நான் விதவைகளுக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுப்பேன். வருஷம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு ஆகும். ஆனா போன வருஷம் நான் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆண்டவர் இது எல்லாம் மனசுல வச்சு சந்திக்கணும். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஊழியக்காரனாகி எனக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஊழியக்காரிக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை தந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எத்தனையோ ஊழியக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல வியாதியா படுத்திருக்கிறாங்க. சின்ன சின்ன வயசுல 35 வயசு 40 வயசுக்கெல்லாம் ஹார்ட் ஆபரேஷன் சொல்றாங்க. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஊழியக்காரங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்கு பூசானத்தம் பக்கத்துல மாதாவரன் ஒரு கிராமம். அங்க பாஸ்டர் பொன்ராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் இசிஐ பாஸ்டரு. எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். நாங்க பாவா மச்சான் தான் பேசுவோம். அப்படி அவருடைய மருமகனுக்கு கிட்னில ப்ராப்ளம் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும், மாற்று கிட்னி வைக்கணும், 15 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. பரத்ராஜ் அந்த தம்பிக்கு நல்ல அற்புதம் செய்யணும். சின்ன வயசு. ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாட்ஸ்அப் குழுவில தினந்தோறும் ஜபத்துல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டோம்,
பெற்றுக்கொண்டோம் என்று சபையில சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்யணும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்வேதா கர்ப்பமா இருக்கிறா, நம்ம ஜெபிச்சோம். அவளுக்கு ஏற்ற காலத்துல அந்த பிள்ளை பிரசவம் நடக்கணும். அதே மாதிரி டேவிட் பொண்ணு நிவேதாவுக்கு கர்ப்பம் ஆண்டவர் திறக்கணும். நம்ம மிரியாம் சிஸ்டருடைய மருமகளுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். புதிய புதிய குடும்பங்களை கர்த்தர் நம்முடைய சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். ஏசாயா 45:24 படி இந்த சபைக்கு ஜனங்க வரணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு சித்தம். ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமை உபவாசமா வச்சிருக்கிறோம். முடிகிற வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து வர்றவங்களை நேசிக்கணும். அதற்கான எல்லாத்தையும் கர்த்தர் அற்புதமா செய்யணும். ஒருவரும் தடைபடக்கூடாது. இப்படிப்பட்ட ஜபங்களை பங்கு கொள்ளணும். அதற்காக கர்த்தர் கிருபை தரும்படியாய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆசீர்வதிப்பார். God bless you.